நீயே எனக்கு யாருன்னு தெரியாது, நீ போய் அவனுக்கு வேலை போட்டு கொடுக்க சொல்கிற. அந்த கதையை அவன் கேட்குறான், உன் கடவுளே யாருன்னு எனக்கு தெரியாதுடா அப்படின்றான். உடனே அவன் நினைக்கிறான், என் கடவுளை யாருன்னு தெரியாது, என் கடவுள் யாருன்றது இந்த உலகத்துக்கே தெரிய போகுதுடா அப்படின்றான். இப்போ என்ன ஆயிடுச்சு, 10 மந்திரவாதிகளை கூட்டுன்னு வந்துட்டாங்க. ஓகேங்களா, கூட்டுன்னு வந்து யார் பார்வோன் போய் கூட்டுன்னு வரான், 10 மந்திரவாதிகளை கூட்டுன்னு வந்துட்டான். இப்போ மோசே சொல்கிறான் போடுறா அப்படின்றான். உடனே போட்ட உடனே என்ன ஆயிடுச்சு, பாம்பாக மாறிடுச்சு, சர்ப்பமாக மாறிடுச்சு. உடனே பார்த்தியா அப்படின்ற மாதிரி இவர் இருக்கிறாரு. உடனே பார்வன் என்ன பண்ணுறான், அண்ணன் பக்கம் பார்த்து அப்படின்றான். 10 பேரும் கோலை போடுறான்னு 10 பாம்பும் கோலம் என்ன ஆயிடுச்சு, சர்ப்பமாக மாறிடுச்சு. இவனுக்கு எப்படி இருக்குங்கன்னா, கர்த்தாவே நீ இதை கூட என்கிட்ட சொல்லியே அப்படின்ற ஒரு ஃபீல் இவனுக்குள்ளே வந்துட்டு இருக்கும். ஓகேவா, உடனே கர்த்தர் சொல்கிறேன், ஏய் நான் சொன்னதை மட்டும் செய்யடா, அவ்வளோதான், கம்முன்னு இரு அப்படின்னு. கடைசியில் பார்த்தா அந்த 10 பாம்பு இருந்தது பார்த்தீங்களா, அந்த 10 பாம்பையும் மோசே போட்ட கோல் பாம்பா மாதிரி 10 பாம்பு என்ன ஆயிடுச்சு, முழுங்கிடுச்சு. மலைப்பாம்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். மொத்த பாம்பையும் முழுகிடுச்சு. இப்போ நீ தொடரா கோலை அப்படின்றாரு. தொடரான், மறுபடியும் என்ன ஆயிடுச்சு, கோலா மாறிடுச்சு. நான் சொல்ல வரேன், கல்வாரி சிலுவையில் இயேசு மனுஷகுமாரனாக இருந்த இயேசு என்ற கோல் மீன்ஸ் என்னன்னா அதிகாரம். அந்த கோலை சிலுவையில் போடுறாரு தேவன். யாரை போடுறாரு, இயேசுவின் அதிகாரத்தை, இயேசுவின் அதிகாரம் என்னும் கோலை, மனுஷகுமாரனாகிய கோலை சிலுவையில் போடுறாரு. அது சர்ப்பமாக மாறி நிற்குது. என்ன பிரதர் சர்ப்பமாக மாறி நிற்குது? மிஷினில் போட்ட கரும்பு மாதிரி இருக்கிறான். இப்போ பார்த்துருக்கீங்களா மிஷினில் போட்ட கரும்பு எப்படி இன்னும் லாஸ்ட் வரலாம் போட்டு இப்போ இதுக்கு மேலே ஒரு சொட்டு கூட வராதா தூக்கி வெளில, அந்த மாதிரி உரிந்து கொண்டு வெற்றி சிறந்த தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். எல்லாத்தையும் விழுங்கிட்டாரு, எல்லாத்தையும் விழுங்கிட்டு இப்போ கோலை பிடிக்கிறாரு, இயேசுவை பிடிக்கிறாரு. பிடிச்சா தேவகுமாரனா மாதிரி அவர் பக்கத்தில் எழுந்து உக்காந்து கொண்டு இருக்கிறார். சிலுவையில் போட்ட கொம்பு இயேசு கிறிஸ்து என்ற கொம்பை போட்டு எல்லாவற்றையும் மேற்கொண்டு விழுங்கி இப்போது தேவனுடைய சொந்த குமாரனா செல்ல பிள்ளையா அவருடைய பக்கத்தில் உக்காந்துட்டு இருக்கிறாரு. அவர் அங்கே மட்டும் உக்காந்துல, இன்னைக்கு நமக்குள்ளாய் வந்து வாசம் செய்து கொண்டிருக்கிறார்.